ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் எவர்கிரீன் சொல்லிட்டு நம்ம 17ல வந்து ரோட்டரியில சேர்றேன். போலியோ ட்ராப்ஸ் தான் போடுதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். நல்ல நல்ல வழிகளை வந்து ரோட்டரி மேல வந்து ஒரு மிகுந்த ஈடுபாடு ஆனிச்சு. ஒரு $1000 வந்து ஆனுவல் ப்ரோக்ராம் பண்ணிட்டு போலியோக்கும் வந்து $1000 கொடுத்து. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, நீங்க கொடுக்கறது இருக்கட்டும், உங்க ஃபேமிலியில எப்படி அக்செப்ட் பண்றாங்க? இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றீங்க, அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க? அவங்க இதுக்கு உங்களுக்கு தடையே போட்டது இல்லையா? கண்டிப்பா இல்லைங்க சார். நான் மட்டும் கொடுக்க பத்தாதுன்னு சொல்லிட்டு என்னோட குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து இந்த ஃபவுண்டேஷன் பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேங்க. இப்போ என்னோட 2 டாட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் கொடுக்குற டெய்லி வந்து ஒரு பாக்கெட் மணின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அது ஒரு உண்டியல்ல போட்டு வச்சு ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் செமினார் அப்போ ஒரு $30,000 பக்கத்தில் சேர்த்து வச்சு அந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்து ஒரு ஆனுவல் ப்ரோக்ராம் ஃபண்டுக்கு அவங்க கொடுக்குறாங்க சார். இதை கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனுக்கு வந்து மிக ஈடுபாடு இருந்து அவங்கள வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன மோட்டிவேஷன் கொடுக்குறோமோ அதுதான் அவங்களோட லைஃப்பில் வந்து சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குன்ற முடிவில் தான் அந்த ஃபவுண்டேஷனை பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன் சார். அது இல்லைங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலி வந்து என் கூட வந்து இந்தியா ஃபுல்லாக போனாலுமே ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுறாங்க. மற்ற மக்களை பார்ப்போம். அதாவது ஒரு குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே வந்து தண்ணீர் கிடைக்காத தவிச்சிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை தண்ணி கேட்குங்க, ஒரு சாப்பாடு கேட்கும். அந்த குழந்தைங்களும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பார்க்க நம்மளுக்கு வந்து நம்மளால வந்து இந்த நாட்டுக்கோ இல்லை மக்களுக்கோ எதுவுமே பண்ண முடியலன்னு தெரியும் போது தான் இந்த ஃபவுண்டேஷன் சொல்ற ஒரு ஈடுபாடு வந்து இந்த ஃபவுண்டேஷனோட இதை வந்து உள்ளார நுழைய ஆரம்பிச்சாங்க. அதில் சகோதர சகோதரிகள் எங்கே இருக்கிறாங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க, இந்தியா மட்டும் கிடையாதுங்க. அதே மாதிரி எந்த நாட்டில் மக்களுக்கு இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரோட்டரி வந்து அது பெரிய பாலமாக இருக்குதுங்க. அதனால தான் இந்த ஃபவுண்டேஷனை தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆர்கன் டொனேஷன் கேம்பெயின் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்களேன் சார். இது வரைக்கும் நாங்கள் பார்த்தீங்கன்னா ரோட்டரி மூலியமா கிட்டத்தட்ட ஒரு 25-26 நாட்டுக்கு ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு போயிருக்கிறோம். அங்கே போகும்போது பார்க்கும்போது தான் தெரியுதுங்க ஆர்கன் டொனேஷன் பற்றி நிறைய பேர்த்துக்கு விழிப்புணர்வு இல்லைன்னு தெரியுதுங்க. பட் அந்த விழிப்புணர்வு கொடுக்கும்போது எங்களுக்கு வந்து ரோட்டரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு கொடுத்தது அந்த ரோட்டரியோட நம்ம சேர்ந்த சங்கத்திலையும் 2982 டிஸ்ட்ரிக்ட்ல தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக திகழ்கிறேன். இந்த கண்ட்ரிக்குள்ள உங்க ஸ்பௌஸும் உங்க ஒய்ஃபும் கூட வந்தாங்க? கண்டிப்பாங்க சார். என்னோட மனைவி மற்ற 2 குழந்தைகளும் சேர்ந்து தான் அந்த ஆர்கன் டொனேஷனோட அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம். நாங்கள் 4 பேருமே வந்து ஆர்கன் டொனேஷன் கொடுக்குறேன்னு பிளட்ஜ் பண்ணியிருக்கிறோம் சார். ராஜேஷ், ஆர்கன் டொனேஷன் அவேர்னஸ்க்கு ஒரு கார் ரேலி சேலத்துலேருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க தானே? சேலத்துலேருந்து பூனே வரைக்கும் ஒரு கார் ரேலி கிரியேட் பண்ணோம். அதுலேயும் எங்கள் குடும்பம் அத்தனை 4 பேரும் கலந்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2500 கிலோமீட்டர் நம்ம டிஸ்ட்ரிக்ட் 292 இருக்கிற ஒரு 60 மெம்பரோடு சேர்ந்து கிட்டத்தட்ட சேலத்துலேருந்து பூனே வரைக்கும் போனோம். ஆர்கன் டொனேஷன் பற்றி விழிப்புணர்வு கொடுத்தோம். அந்த 60 பேருமே வந்து அந்த ரேலிக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆர்கன் வந்து டொனேஷன் கொடுப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்து அத்தனை பேருமே ஆர்கன் டோனராக தான் நாங்கள் வந்து அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கு போனாங்க. எக்ஸலன்ட் சார். லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. ஆமாம், அந்த அவார்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.